கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம் தேடல் இல்லாத உயிருண்டா சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா வெயில் காலத்துல தண்ணீர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுலயும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்காம நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் உணர்ந்த இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா மினரல் வாட்டர் எடுத்துட்டு வந்து அங்க பொதுமக்கள் எல்லாருக்கும் கொடுக்கறாரு. ஒரு சின்ன மினி ஆட்டோல கேன் நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வராரு. அது கூடயே பானைகளையும் எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறமா பெரிய சிவப்பு கம்பளத்தை விரிச்சு அங்க மக்களை நிக்க வச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த தண்ணீரை இந்த பானையில ஊத்தி கொடுக்கறாரு. குறிப்பா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா அதிக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. 50 டிகிரில அசால்ட்டா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அங்க நிறைய மக்கள் தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இந்த வெயில் காலம் வந்தாதான் தண்ணீருடைய அருமை நம்மள நிறைய பேருக்கு புரிய வரும். தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வரக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட இங்க ஒருத்தர் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு பானை நிறைய தண்ணீரை கொடுத்திருந்திருக்காரு. தண்ணீரை கொடுத்தது மட்டும் இல்லாம பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியிருந்திருக்காரு. இவருடைய இந்த நல்ல செயலை பார்த்த பல பேரும் இவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. ஹெல்ப் பை காட் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இப்படி ஒரு அழகான வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இவருடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைத்தாங்க ஜீவன் உண்டு. கட்டிட வேலைன்னு சித்தாளா கூப்பிட்டாங்க, கொத்தனராக்குறேன்னு சொன்னாங்க. என்ன கொத்தனராக்கமனம் ஒத்து வரல, அட பத்தி நான் மெஸ்ஸிரிகிட்ட கேட்டுக்கல. 2 மூட்டை கலவை கிண்டுனா போதும்னு சொன்னாங்க, 10 மூட்டை கலவை கிண்ட வச்சாங்க. 10 மூட்டை கிண்டினதில் குத்தமில்ல, போன மாசம் சம்பளம் பாக்கி இன்னும் தானே கையில் வரல. கட்டிட வேலைன்னு சித்தாளா கூப்பிட்டாங்க, கொத்தனராக்குறேன்னு சொன்னாங்க. யாத்தடா என்ன பண்ணுவேனோ எப்ப நான் கொத்தனாராமன்னு எனக்கே